நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பாலும் பழமும் படத்தில் சிவாஜி கணேசன், எம்.எஸ்.வி. கண்ணதாசன் உருவாக்கிய நான் பேச நினைப்பதெல்லாம் காவியம். நடிகர் திலகம் சிவாஜியை மெய்சிலிர்க்க வைத்த கண்ணதாசனின் வரிகள். பாலும் பழமும் படத்தில் எம்.எஸ்.வி. ராமமூர்த்தி செய்த அசாத்திய சாதனை. அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் திரையுலகில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜாதேவி நடிப்பில் பீம்சிங் இயக்கத்தில் 1961ஆம் ஆண்டு வெளியான பாலும் பழமும் திரைப்படம் ஒரு அசைக்க முடியாத காவியம். காதலும் கணவன் மனைவி தியாகமும் நிறைந்த ஒரு மருத்துவ குடும்பத்தின் கதையாக உருவான இந்த படத்தில் நாயகன் தன் மனைவியின் அன்பை நினைத்து உருகிப்பாடும் அந்த பாடல், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடை நான் செய்யும் தவமாக வேண்டும் என்ற பாடல் உருவான அந்த நெஞ்சை தொடும் சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். 1961ஆம் ஆண்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாலும் பழமும் படத்தின் பாடல்கள் கம்போசிங் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தன. இயக்குனர் பீம்சிங் அவர்கள் மெல்லிசை இரட்டையர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்களிடம் சூழ்நிலையை கூறினார். விஸ்வநாதன் தன் மனைவியின் முகத்தை பார்த்து அவள் மனதில் இருக்கும் எண்ணங்களை நாயகன் உணர்ந்து பாடும் ஒரு மிக மென்மையான ஆழமான பாடல் தேவைப்பட்டது. கேட்ட எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஹார்மோனியத்தில் காதுகளுக்கு தேன் பாய்ச்சும் ஒரு மெட்டை தனது விரல்களால் மீட்டினார். மெட்டை கேட்ட கவியரசு கண்ணதாசன் சிகரெட் புகைக்கு நடுவே தன் பேனாவை எடுத்து வடித்த வரிகள்தான் இது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடை நான் செய்யும் தவமாக வேண்டும், காற்று அடிக்கின்ற போதெல்லாம் பூ ஆடும், காதல் கொள்கின்ற நெஞ்சில்தான் பூவாடும் என்ற மாஸ்காவிய பாடல். பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் வடித்த இடைவெளி இல்லாமல் ஆசைகள் தோன்றும் என்ற இந்த அற்புதமான பாடல் வரிகள். இதை பார்த்த சிவாஜி கணேசன் ஒரு நொடி அப்படியே உறைந்து போய்விட்டார். கம்போசிங் அறையிலேயே உணர்ச்சி பெருக்கால் கண்ணதாசனை கட்டிப்பிடித்து பாராட்டினார். டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் ஒலித்த போது தியேட்டரே மெல்லிசையில் உறைந்தது. இந்த பொற்கால வரலாற்று பதிவு இது உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அந்த வீடியோவிற்கும் ஒரு லைக் கொடுத்து விடுங்கள். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.